கன்னிராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்குது, என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு கண்ணியமாக தாங்க செயல்படுவாங்க. யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் தப்பான ஒரு செயலை செய்யவும் மாட்டாங்க, தப்புக்கு துணையாகவும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உத்தமமானவர்கள், உன்னதமானவர்கள், தெய்வ நம்பிக்கை அதிகம் உடையவர்கள், இறை மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்க எந்த விதத்திலும் தவறுனாலே ரொம்ப பயப்படுவாங்க. தவறு செய்கிறதுன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த தவறுக்கும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களால இவங்க பேரெலாம் கெட்டிருக்கும். இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்கன்னு இவங்க பேர்லேயே போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க அதற்கெல்லாம் செய்தறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இவங்க தெளிவான சிந்தனை உடையவர்கள். எந்த தவறு செய்தாலும் நமக்கு வரும், நம்மளுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு வரும்னு சொல்லிட்டு இவங்க புரிதலோடு வாழக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் நேர காலத்தின்படி இவங்க சில விஷயங்களால் பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. நண்பர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நண்பர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். கன்னிராசிக்காரர்கள் பழகுனா உறவினர்களை விட நண்பர்கள் வேணும், நிறைய நட்பு நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தாலேயே தான் பழகியிருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு நிறைய இடத்துல பாதகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இவங்க கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களை பிடிக்கும். இவங்களால் முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த நட்பு இவங்களுக்கு பகையாக போயிடுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய தோல்விகளும் நிறைய வலிகளையும் அதனால தான் சந்திச்சிருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் தெளிவாக யோசித்து தான் செய்வாங்க. இருந்தாலும் சில இடங்களில் அவங்களுக்கும் அறியாமல் தெரியாமல் செய்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தால் பெரும் பகுதி இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே போல் கன்னிராசிக்காரர்கள்கிட்ட இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு கஷ்டம், யாராவது பசினா உடனடியாக ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அப்பண்டமாக நம்பி அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. அதனால தான் நிறைய இடத்துலையும் இவங்களை ஏமாத்தினா இப்படி ஏமாத்தினா நம்ம ஏமாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்கக்கிட்ட இருந்து ஆதாயம் தேடுறது. அதே போல் இவங்களை ஆதாயத்தை முடித்த பிறகு இவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கின பிறகு சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டாலும் இவங்க சரியாக போயிருப்பாங்க. ஆனால் இவங்களை சாதாரணமாக விட்டுருக்க மாட்டாங்க. நிறைய வலி அவமானத்தை கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் நன்றியாக எதை செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு நிறைய வலிகளையும் கஷ்டத்தையும் தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இனிமேல் ஏற்கனவே செய்த சின்ன சின்ன தவறான விஷயங்கள் இனிமேல் நீங்கள் செய்யாமல் இருந்தால் போதும். உங்களை மட்டும் நம்புங்க. மற்றவங்களை நம்புறதே தவறு தான். எத்தனையோ இடத்துல நம்பி எத்தனை இடத்துல ஏமாந்துருப்பீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. உறவுகளும் நிறைய ஏமாத்திருக்கும். ஆனால் உறவுகளுக்கு இவங்க இவங்க உறவுகள் மேலே பெரிய அபிப்பிராயம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நட்பு மீது பெரிய நம்பிக்கை வைத்துள்ளவர்கள். அதுலேயும் ஏமாற்றணும் பொழுது இவங்க கொஞ்சம் கலங்க தான் செய்வாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் இவங்களுக்கு புத்திசாலித்தனம் இயற்கையாகவே இருக்கும். எப்பயுமே புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. காரணம் புதன் பகவான் இவங்களுக்கு சப்போர்ட். இவங்க ராசிநாதன் இல்லையா, எப்பொழுதும் இவங்க கிட்ட இருக்க குணமே அதுதான். நிறைய பொன் பொருள் சேர்க்கைக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. நிறைய நகை வாங்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆண் கன்னிராசிக்காரர்கள் கூட நகையெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது காரணம் புதன் பகவான். இவங்க மேலே மிஸ்டேக்லாம் கிடையாது. அது மிஸ்டேக்கும் கிடையாது. அது இயல்பான ஒன்று தானே, தவறே கிடையாது. அதெல்லாம் ஆசைப்பட வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். நிறைய நகை போட்டுக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல டிப்டாப்பாக இருக்கணுன்ற எண்ணத்தெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருப்பார். சில சமயங்கள் அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாகவும் ஆகும். பொறாமப்படுவாங்க இவங்களை பார்த்து. எங்கே போனாலும் இவங்களை மேலேருந்து கீழே பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களால மட்டும் எப்படி இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அதுவும் பெண்களாக இருந்தால் சொல்லவே வேணாம். கன்னிராசி பெண்களாக இருந்தால் சொல்லவே வேணாம். இயல்பாகவே இவங்க அழகாக இருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அன்றைய பொழுது முழுக்க இவங்களை பார்த்து இவங்களை பற்றி பேசுகிறதே நிறைய பேருக்கு வேலையெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த பொறாமையிலே நிறைய இடத்துல தோற்று போயிருப்பீங்க. உங்களை அசிங்கப்படுத்தணும், என்றைக்கு நீங்கள் கீழே விழுவீங்க, என்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும், என்றைக்கு நீங்கள் அழுவீங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அது சில சமயம் அதெல்லாம் நடந்தும் போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டாக தான் இருக்கார். கவலைப்படாதீங்க. எப்பயும் அதே தேஜஸில் தான் இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் தேஜஸ் குறையவே குறையாதுங்க. அழகாக தான் இருப்பீங்க, அமைதியாக தான் இருப்பீங்க, பேசும் பொழுது இனிமையாக தான் பேசுவீங்க, சிரித்த முகத்தோடு தான் இருப்பீங்க. இதெல்லாம் யாரும் உங்களை
எதுவும் பண்ண முடியாது. பொறாமப்பட்டா எதாவது பண்ணிட்டு போட்டோம், பொறாமப்பட்டு போட்டோம். ஆனால் இதெல்லாம் உங்களோட இயல்பு. இதை ஒன்றுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்குறாருங்க. எந்த வேலை செய்தாலும் இனி தொட்டது துலங்கும். கூப்பிடுவாங்க உங்களை, நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு உங்கள் கையால் கல் எடுத்து வைங்க, எனக்கு வீடு மலமலன்னு எழும்போம், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு முகத்துலேயும் சரி மனசுலேயும் சரி ஒரு அழகான அமைப்பு, சந்தோஷமான ஆட்கள் நீங்கள் தான். உங்கள் கையால் எந்த வேலை தொடங்கினாலும் அது வெற்றி தாங்க. அதுவும் மற்றவங்களுக்குன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நீங்களே நினைப்பீங்க, நாம் ஒன்று செய்கிறோம், நமக்கு எதுவும் பழிக்க மாட்டேங்குது, ஆனால் மற்றவங்களுக்கு செய்தால் பழிக்குது, சரி பரவாயில்ல நல்லபடியாக இருக்கட்டும், அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் கையால் எது செய்தாலும் எதை தொட்டு கொடுத்தாலும் அத்தனை சுபிட்சமாக ஆகிடுங்க. வளர்ந்துக்கிட்டே இருக்கும், விருட்சம் போல் வளரும். இதெல்லாம் உங்கள் கைராசி, மனப்பக்குவம், இதெல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுத்தது. சூரிய பகவானால் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும் காரியம் உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது, சரியான அமைப்பில் இருந்திருக்காது. காரிய சித்தி இல்லாமல் ரொம்ப தடைப்பட்டு போயிருக்கும். ஆனால் இப்போ எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. நிச்சயமாக மாறுதல் ஏற்படும். புண்ணியமாக இருக்க போது உங்களுக்கு எதை செய்தாலும் புண்ணியம் கிடைக்கும். அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது, இதே போல தான் இருக்கும். செய்கிற வேலையெல்லாம் இதே வேலை தான் செய்வீங்க. வேலை புதுசாக கிடைக்கும், ஆனால் பெரிய மாற்றமோ பெரிய பொருளாதார ஏற்றத்தையோ கொடுக்கல, அமைதியாக கொண்டுட்டு போகிறார். இதுவும் நல்லதுக்கு தான். கீழே தள்ளி விடாமல் ஏதோ நடுநிலையாக கொண்டுட்டு போகிறதும் உங்களால் சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. உறவினர்களோட வருகை ஏற்படும், நண்பர்களோட வருகை ஏற்படும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த நண்பர் வந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், இவங்கக்கிட்ட பேசணும், இவங்களால் நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது கரெக்டாக நடக்கக்கூடிய இடத்துக்கு வருது, எல்லாம் நடக்கும். மாறுதல் ஏற்படும், வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். திருமண யோகமும் உண்டாகுதுங்க. கன்னிராசிக்காரர்கள் திருமணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். இல்லை நான் காதல் திருமணம் தான் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏற்றுக்குவாங்க. ஆனால் கரெக்டாக பேசணும். நீங்கள் என்ன பேசணும், எதுக்கு பேசணும், எப்படி இது எனக்கு செட் ஆகுன்றதை நீங்கள் சொல்கிறத அவங்கக்கிட்ட விளக்கமாக சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகளை பெற்றுடலாம். பலன் கிடைச்சிடும். திருமண வாக்கியம் உண்டாகுது. எல்லாமே சரியாக தாங்க இருக்குது. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. இவங்க எப்பயுமே கன்னிராசிக்காரர்கள் புதன் இல்லையா, இவங்க ராசிநாதன், படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும், டிராயிங் நல்லா பண்ணுவாங்க. இவங்களோட செயல்பாடு எல்லாமே கலைநயமிக்கதாக இருக்கும். எந்த செயல் செய்தாலும் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இன்ஜினியர்ஸ் நிறைய இருப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதெல்லாம் கன்னிராசிக்கு இயல்பாக அமையறதாங்க இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார். நிதானமாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ இடம் வாங்கணுமா வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கணுமா வாங்கலாம், இடம் விற்கணுமா விற்கலாம், வீட்டை பெருசாக கட்ட போகிறோம் கட்டிக்கலாம். ஆனால் உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்றாற் போல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளியே கடன் வாங்கி ஆடம்பரத்துக்காக மற்றவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணுன்றதுக்காக எதுவும் செய்யாதீங்க. இயல்பாகவே நீங்கள் ஜெயிக்க குணமுடையவர்கள் தான். அதனால் தனிப்பட்ட முறையில் எதையோ செய்கிறேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் பிரச்சனையில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களிடம் எவ்வளவு பொருளாதாரம் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் செலவு பண்ணுங்கள். கடன் மட்டும் வாங்காதீங்க. இந்த காலகட்டம் கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தையும் அவமானத்தையும் கொடுத்துரும். நிறைய வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், காலதாமதம் ஏற்படும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் ஆகும். அது வரைக்கும் வட்டின்ற பேரில் உங்களோட பொருளாதாரம் குறையும், வீண் விரயமாக தான் இருக்கும். அது மன சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க. பொருளாதார தடையெல்லாம் நீக்கிறாரு. திடீர்னு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. புது முயற்சி எது செய்தாலும் வெற்றி கொடுப்பார். புதுசாக முயற்சிக்கெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணுறார். நீங்கள் எது வேணாலும் பண்ணுப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு சப்போர்ட் பண்ணுறார். படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முழு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எந்த வேலை செய்தாலும் அதில் சிறப்பாக இருப்பீங்க. பார்க்குறதுக்கே நல்ல தேஜஸாக இருப்பீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார். பொருளாதார தடையெல்லாம் இனிமேல் இல்லாமல் விலக்கி விட்டுறார். எங்கேருந்தோ வர வேண்டியது வராமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ மாறுதல் ஏற்படுது. கேட்டு பாருங்கள், கிடைச்சிரும். சம்பளம் வரணுமா வந்துடும், சம்பள உயர்வு வேணுமா அதற்கான வேலையை பாருங்கள். உங்களுக்கு வேறு இடத்துல கூட வாய்ப்புகள் இருக்குது.
வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் போகலாங்க. இதெல்லாம் சுக்கிரனால் உங்களுக்கு பல அம்சங்கள் ஏற்படுது, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நிதானமாக மட்டும் செயல்பட்டால் போதும். சந்திரன் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். சந்திரன் சரியில்லைன்னா பெரிய பிரச்சனையோ பொருளாதார தடையோ எதுவும் கிடையாது. மனசு ரீதியான கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். மனக்கவலை, ஏதோ ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இறைவனிடம் வேண்டுங்க, மனக்குறையை மட்டும் தீர்த்து வைன்னு சொல்லுங்கள், எல்லாமே சரியாக போயிடும். மனக்குறை இருந்தாலே எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்க. மனக்குறையை ஏற்படுத்திக்காதீங்க. மனசை ஃப்ரீயாக விட்டுருங்க, சரியாயிடும், நம்புங்க. உங்களால் முடியாது எதுவுமே இல்லை. அதை உங்களால் எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அன்றைக்கி வெற்றி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எந்த குறை இருந்தாலும் மற்றவர்களால் உங்களுக்கு தீர்த்து வைக்க முடியும். ஆனால் மனக்குறையை மட்டும் நீங்கள் தாங்க தீர்த்து வச்சுக்கணும். உங்களால் மட்டும்தான் அது உங்களை சரி பண்ணிக்க முடியக்கூடிய இடத்துல இருக்குது. சந்திரன் அதை மாதிரி சரியில்லாத இடத்துல இருக்கும் பொழுது பழைய நினைவுகள்லாம் தோன்றும். சின்ன பிள்ளை விஷயம் கூட தோணும். நம்ம சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். அது சந்தோஷமானதாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க, விட்டுடுங்க. இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை மட்டும் பாருங்கள். கோவிலுக்கு போங்க, நிறைய கோவிலுக்கு போகலாம். இயற்கையாக இருக்கிற மாதிரி போங்க, பீச்சுக்கு போங்க, பார்க்குக்கு போங்க. உங்கள் நிறைய மனுஷங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அமைதியாக உட்காந்து வேடிக்கையை மட்டும் பாருங்கள், எல்லாமே சரியாயிடும். சந்திரன் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது இதை மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் ஆகணுங்க. சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. பயப்படலாம் தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறாரு, பொருளாதார ரீதியாக எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் செலவையும் கொடுக்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுபவிரய செலவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் கடனோ ஏதோ ஒரு சுமையும் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறாரு. முடிந்த வரைக்கும் நிதானமாக இருங்க. பண விஷயம்னும் பொழுது சரியான முறையில் நீங்கள் அணுகுவது தான் நல்லது. எடுத்தேன் கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம். வாய் வார்த்தையாகவும் விட்டுறாதீங்க, செயல்பாட்டிலையும் காமிச்சிடாதீங்க. இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு இது பண்ணுறாரு. அதே போல் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னும் பொழுது உங்களை வேணும்னே தூண்டி விடுற மாதிரி பேசுவாங்க. இல்லை உங்கள் வாயிலேருந்து என்ன வருது, உங்கள் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவங்க உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க, எரிச்சல் ஆக்குவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்படியே ஆகினாலும் அதை கண்டுக்கக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விடும் பொழுது அது காலத்துக்கும் அந்த வார்த்தை தவறான வார்த்தையாக போயிடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. யார் எதை செய்தாலும் கண்டு காணாமல் போயிட்டே இருங்க. உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். உங்கள் வேலையை தாண்டி வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அது மட்டும்தான். சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சொந்தக்காரங்க நண்பர்கள்ன்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக கவனமாக இருந்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ராகுவும் கேதுவும் கொஞ்சம் சுமாரான பலனை தான் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நீங்கள் இருந்தாகணும். இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி கடத்தணுன்றதை மட்டும் பாருங்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை நீங்கள் சரியாக கடத்திட்டு அதை கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வருங்காலங்களில் எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. ஒரு 10-15 வருஷத்தில் நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே இருந்திருக்காது. நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அதிலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. மறுபடியும் ஏதோ ஒரு சிக்கல் வந்திருக்கும், மறுபடியும் வெளியே வந்திருப்பீங்க. இப்படியாக தானே போயிட்டுருக்கு. இப்போ மட்டும் சரியாக வெளியே வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுங்க. விநாயகர் வழிபாடு சிறப்புங்க. வேறு வழி கிடையாது. நீங்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்து தான் ஆகணும். அது தினந்தோறும் செய்தாலும் சரி, இல்லை திங்கட்கிழமை புதன்கிழமையில் செய்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் செய்யணும். இல்லையா கன்னி ராசிக்காரர்கள் அந்த கன்னி ராசி வரும்பொழுது செய்யலாம், உங்கள் நட்சத்திரம் வரும்பொழுது செய்யலாம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காதுங்க. ராகு கேதுவால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா தொழிலில் துரோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறவங்களா இருந்தால் பிரச்சனையில் மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் வராமல் தடுத்துக்கணும்னு நீங்கள் இறைவனை மட்டும் நம்புங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறவங்களா தான் நிச்சயமாக நீங்கள் இறைவன் வழிபாடு விநாயகரை நினச்சிக்கிட்டே தான் இருந்தாங்கணும் எப்பொழுதும். அந்த காலகட்டம் இப்போ இருக்குது. ராகு கேது அது மாதிரியாக இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொழிலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் அரசாங்க வேலையே செய்கிறதா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க. தினந்தோறும் இறைவனை மட்டும் நினைத்து நீங்கள் வேலையை தொடங்குங்க, சரியாக போயிடும். அதே போல் பொருளாதாரத்திலையும் சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பகைகள் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உதவிக்கு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் ராகு கேது உங்களுக்கு தடுக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே தைரியத்தை மட்டும் கொடுத்துட்ருக்காங்க.
மனோ தைரியத்தெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் பிரச்சனைகளும் வந்துட்டுருக்கு. நிதானமாக இருங்க, சரியாக போயிடும். பயமே தெரியாது உங்களுக்கு, பயமே வராது. ஆனால் பிரச்சனையெல்லாம் மாட்டுவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்பட்டுட்டா போதுங்க, வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சுப காலமாக தான் இருக்குது. கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்குது. நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. உறுதியாக சொல்கிறேன், வெற்றி கிடைச்சிரும். ஆனால் கரெக்டாக நடந்துக்கணும். கொஞ்சம் கூட எந்த விதத்துலேயும் சொணக்கமே இருக்கக்கூடாது. தவறே நடக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவனை மட்டும் நம்புங்க. இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடு. எப்பயுமே இறைவன் மேலே நிறைய நம்பிக்கை வைத்தவர்கள் தான் நீங்கள். இருந்தாலும் கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க இறைவனை. விநாயகர் வழிபாடு சிறப்பு, நரசிம்மர் வழிபாடு சிறப்பு, சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. திருநீர் வாங்கிட்டு போயிட்டு சிவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அபிஷேகத்துக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரணமாக எல்லாரோட நெத்தியிலும் பூசுறதுக்கும் நீங்கள் அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சிறப்பான பலன் கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் உங்களுக்கான காலம் வெற்றி காலமாக இருக்குதுங்க. இறைவன் அருளால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் உங்கள் காலம் வெற்றி தான்.